ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பசங்களுக்கு 3 வயசு ஆகிடுச்சு. அதனால் கிண்டர் கார்டன் சேர்த்து விட்டுட்டோம். கிண்டர் கார்டன்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கீழேயே நிறையா ஸ்கூல் இருக்கும். அதில் ஸ்ட்ரென்த்துமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ ப்ரைமரி செகண்டரிலாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அது நல்லா ஸ்கூல் ரேஞ்சுக்கு நல்லா பெருசாக இருக்கும். பசங்களுமே நிறைய பேர் படிப்பாங்க. இங்கே 3 வயசில் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. 4 வருஷம் கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க. இந்த 4 வருஷமுமே ஆஃப் டே தான் ஸ்கூலு. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லா ஸ்கூலுக்குமே ஃபீஸ் கட்டியே ஆகணும். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். அவங்களுக்கு லஞ்செலாம் அந்த டைமில் தான் நான் செஞ்சு வைப்பேன். வீட்டுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு என் கண்ணில் படுறதே பார்த்தோன்னா அந்த பாத்திரம் தான். இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருவேன். ஏன்னா அதெல்லாம் கழுவி வச்சா தான் கொஞ்சம் என்னமோ நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதல்ல நான் செய்கிற வேலையே ஒலையை போட்டு அரிசியை வேக விட்டுருவேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் வெந்துட்டு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை செஞ்சுருவேன். இன்றைக்கி லஞ்சு எனக்கும் பசங்களுக்கு மட்டும்தான். ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்லேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஒலையில் அரிசியை போட்டு மற்ற வேலை எல்லாத்தையுமே பொறுமையாக பார்ப்பேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக வேக்யூம் போட்டு விட்ருவேன். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுரும். நான் சமையல் வேலை எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கும் வேக்யூம் போட்டு முடிக்கிறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்கிற வீடு பெருசாக இருக்கும். அதனால் பெருக்கிறதுக்கே டைம் ரொம்ப நேரம் எடுக்கும். அதேமாதிரியே பசங்களாம் இருக்கிறதுனால வேக்யூம் போட்டால் தான் நல்லா ரொம்ப க்ளீனாக இருக்கும். எனக்கு வீட்டு வேலையில் இந்த வேக்யூம் போடுறது ரொம்ப டைம் சேவ் ஆகுது. முன்ன இருந்ததோட செடிங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. இன்னுமே செடிங்கள்லாம் வாங்கணும். ஊருக்கு போனதுனால அப்போதைக்கு வாங்க முடியல. இப்போ போயிட்டு இன்னும் நிறைய செடி வாங்கணும் பிளான் இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப ஹரிபரியாக வேலையாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஜூஸ் போட்டு குடித்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் குழம்பு தான் செய்ய போகிறேன். முந்திரி பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன். மஷ்ரூம் நேற்று வாங்கிட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி குழம்பு வச்சிடுறேன். மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் விட்டுட்டோன்னா அப்படியே மறந்து போயிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த மஷ்ரூம் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால் வாங்கிட்டு வந்த அன்றைக்கோ இல்லை நெக்ஸ்ட் டேவே சமைச்சிடணும். லாஸ்ட் டைம் மஷ்ரூமில் பிரியாணி செஞ்சுருந்தேன். பசங்க அந்த அளவுக்கு அந்த மஷ்ரூமை சாப்பிடல. ஆனால் குழம்புல மஷ்ரூம் போட்டு நான் கொடுத்தேன். ரைஸோடு வச்சு கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டாங்க. அதனால் குழம்பே ட்ரை பண்ணுறேன். பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தக்காளியும் கேஷ்யூவையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸுமே நல்லா வெந்துடுச்சு. அதனால் வடிச்சிடுறேன். ரைஸ் நாங்கள் எப்பயுமே வடித்து தான் சாப்பிடுவோம். குக்கர் ரைஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம், பட்டை, லவங்கம், இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு நல்லா கொதித்து வரணும். அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் இருந்துச்சுன்னா அதுவுமே 1 டீஸ்பூன் போடுங்க, நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை எடுத்து போட்டுக்கோங்க.
மஷ்ரூம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா அப்படியே செய்யுங்க. கொஞ்சம் குழம்பு போல் வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வேக விடுங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து மேலே போட்டு விடுங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லியை கூட பொடியாக கட் பண்ணி மேலே போடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கஸ்தூரி மெத்தி போட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லா வாசனமாக கம கமன்னு இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் இந்த குழம்பை வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு கட்டியாக வச்சு செய்யுங்க, தண்ணி ஊற்றாமல். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. முடிச்சதுமே கையோட கிச்சன் ஏரியா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையுமே பெருக்கிடுவேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கும் வேக்யூமும் க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்துடும். அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருவேன். விட்டுட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோன்னா அப்படியே வேலை வந்து நிறைய சுமந்துக்கிட்டே இருக்கும். டயர்டாக இருந்தாலுமே கையோட அப்பப்போ எல்லா வேலையும் முடிச்சிடணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன். வெயில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் சன்ஸ்க்ரீன் வந்து இப்போல்லாம் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். என் ஸ்கின்லாம் வந்து லைட்டாக இதுவானாலுமே ரொம்ப பேர்ன் ஆன மாரி ஆகுது. அதனால் சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லாவே இருக்குது ஸ்கின்னு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஒரு 5 நிமிஷம் உக்காரலான்னு பார்த்தா டைம் வந்து கரெக்டாக ஆகிடும். பசங்களை போய் கூப்பிட்டு வரணும். அதனால் கடகடன்னு போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வரதுக்காக போயிடுவேன். இங்கே பாருங்கள், ஆர்ச்சர்ட் பூ. நம்ம ஊர்லலாம் இது விலை அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா நடப்பாதியிலே வச்சுருக்காங்க. இதுவே ஊராக இருந்தால் இந்நேரம் அந்த பூ வந்து நான் கிள்ளி பறிச்சிருப்பேன். இவ்வளோ அழகாக இருக்குது. இந்தமாரி பூ வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. நிறையா கலர்ஸில் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே ஒயிட் கலர் அருகம்பூவுமே இருக்குது. ஊர்லலாம் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த ஒயிட் கலருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். தெரு தெருவாக தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ப்ளூ கலர் தான் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ஒயிட் கலரில் இவ்வளோ தரம் இருக்குது. ஆனால் பறிக்க தான் முடியாது. இவ்வளோ செடிங்க இருக்குது. ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஸ்கூல் டைம் முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நான் போயிடுவேன். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போய் பசங்களை கூப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா போனதும் அவனுங்களை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இங்கே வரத்துக்கு டயர்டாகிடுவேன். அதனால் அங்கே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன். இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இலை வந்து மேலே க்ரீன்லாம் இருக்குது, அடியில் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. டைம் ஆகிடுச்சு, போய் பசங்களை போய் கூப்பிட போகிறேன். இந்த ஸ்டாலரில் ஏற்றுறதுலே பெரிய பஞ்சாயத்து இருக்கும். ஃப்ரெண்டு சீட்டுக்கு 2 பேரும் சண்டை போட்டுப்பானுங்க. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி ஒருத்தவன் ஜாலியாக உட்காந்து பின்னாடி உட்காருவன் தான் அவன் எம்பிக்கிட்டே போவான். வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவனை வந்து நான் சமாதானப்படுத்திக்கிட்டே போவேன். வீட்டுக்கு வந்ததுமே பசங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நானுமே எனக்கு லஞ்சு சாப்பிடுவேன். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் நடக்கும்னு தெரியல. கண்டிப்பாக கிட்ஸ் இருக்க வீட்டிலலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். மற்ற நேரம்லாம் சும்மா தான் இருப்பானுங்க. கரெக்டாக நான் சாப்பிட்ற நேரத்தில் அம்மா உச்சா வருது, அம்மா கக்கா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளேயே 3 தடவை நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன். இந்தமாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இருக்கிறதுலே இதுதான் பெரிய ஒரு கடுப்பாக இருக்கும். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. அதேமாரி அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கடைசியாக போதும்ன்றுவானுங்க. நாம் சாப்பிட்றதுக்கு உட்காரப்ப தான் நம்ம சாப்பாட்டில் கையை வச்சு குழப்பி சாப்பிடுவானுங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. இதுவுமே எப்பயும் நடக்கும். ஒரு வழியாக சாப்பிட்டு மற்ற பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பசங்களையுமே தூங்க வச்சுருவேன். பசங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் போல் தூங்குவாங்க. அந்த டைம் தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கிற டைம் மாரி. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவேன். இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் எனக்கான வேலையை ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்தேன். மதியம் டைமில் வந்து தூங்கிட்டா எனக்கு நைட்டில் தூங்குறதுக்கே லேட் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிப்பேன் மதியம் தூங்குறது. அந்த டைமில் ஏதாச்சும் மூவி பார்க்குறது, வேறு ஏதாச்சும் வேலை பார்க்குற மாரி பண்ணிப்பேன். எப்பயாச்சும் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல, தூக்கம் சொக்கி வருதுன்னா தூங்கிடுவேன். சரி டிவியுமே ஆன் பண்ணேன். நல்ல படமாகவே ஓடிச்சு. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இந்த படம். சரி மூவி பார்த்துக்கிட்டே ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, பை பை. See you in next video.